வரலாற்று சிறப்புமிக்க இந்த இணையம் பங்கு கல்குருசுகளால் சூழப்பட்டது. இந்த கல்குருசுவுக்கும் புனித லேனம்மாளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கிபி 274 ரோம் இராணுவத்தில் பணியாற்றி வந்த கான்ஸ்டன்டியஸ் குளோரஸ் மற்றும் ஹெலினா தம்பதியின் மகன் கான்ஸ்டன்டைன் என்பவர் ஆவார். இவரே பின்னாளில் ரோமின் பேரரசர் ஆனார். தனது தாயின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். பேரரசர் கான்ஸ்டன்டைன் தனது தாய் ஹெலினாவை கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கட்டிக்காக்கவும் திருப்பண்டங்களை மீட்டெடுக்கவும் அதிகாரம் பெற்றவராக்கினார். அதன்படி கிபி 326 ஆண்டு ஹெலினா அவர்கள் இயேசு வாழ்ந்த இடங்களான பாலஸ்தீனம், சிரியா, ஜெருசலேம் ஆகிய இடங்களுக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். ஜெருசலேம் சென்ற ஹெலினா அவர்கள் இயேசுவின் திருச்சிலுவையை கண்டெடுக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார். ஆனால் கண்டெடுக்க முடியாமல் தளர்ச்சியுற்ற போது ஆண்டவர் அவருடைய கனவில் தோன்றி பலிபீடம் அமைத்து நெருப்பு வளர்த்து அதில் வரும் புகை உனக்கு வழிகாட்டும் என்றார். அதன்படியே அடுத்த நாளே ஜெருசலேம் மக்களை அழைத்து பலிபீடம் அமைத்து அதில் நெருப்பு வளர்த்து நறுமண பொருட்களை இட்டார். அப்போது வந்த வெண்புகை வானோக்கி பாய்ந்து திடீரென கீழ் நோக்கி பாய்ந்து இயேசுவின் திருச்சிலுவை புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டியது. ஆனால் அந்த இடத்தில் 3 சிலுவைகள் கண்டெடுக்கப்பட்டது. அதில் கல்வர்களை அறிந்த சிலுவை எது, இயேசுவை அறிந்த சிலுவை எது என்பதை அடையாளம் காண முடியாமல் போன போது அன்றைய ஆயர் மக்கேரியுஸ் அவர்களின் துணையோடு எருசலேமில் இருந்த ஒரு தொழுநோயாளியை அழைத்து வந்து அவரின் மீது திருச்சிலுவையை வைக்க அவர் உடனே குணமானார். எனவே அந்த சிலுவைதான் திருச்சிலுவை என்பதை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அதோடு மட்டும் அல்லாமல் இயேசுவை அறைந்த 3 ஆணிகளையும் கண்டுபிடித்தார். தான் கண்டுபிடித்த இயேசுவின் திருச்சிலுவையின் பெரிய பகுதியை தான் வாழ்ந்த ரோமில் உள்ள அரண்மனையின் சிற்றாலயத்தில் வைத்தார். அந்த சிற்றாலயமே இன்று ஹோலி கிராஸ் பசிலிக்காவாக மாற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.